பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் டோட்டோ 40 லாட்டரி குழுக்களின் 121 மில்லியன் ரிங்கெட் பரிசு தொகையை 4 அதிர்ஷ்டசாலிகள் பகிர்ந்து கொண்டுள்ளனர். மலேசியா வரலாற்றிலேயே ஆக உயரிய பரிசு தொகைக்கான அந்த சுப்ரீம் ஜாக்பாட் வெல்லப்பட்ட தகவலை ஸ்போர்ட்ஸ் டோட்டோ மலேசியா மகிழ்ச்சியுடன் அறிவித்தது. அவர்களில் மூவர் ஆளுக்கு 35 மில்லியன் ரிங்கெட்டை வென்ற வேளை இன்னொருவர் சுமார் 17 மில்லியன் ரிங்கெட்டை வென்றுள்ளார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என முகநூலில் சுருக்கமாக வெளியிட்ட அறிக்கையில் அந்த லாட்டரி நிறுவனம் கூறியது. I don't know. Why are the people like this? நம்ம நாடு எங்க சார் போகுது? எல்லாம் அங்கதான் சார் போகுது. So hello there and it's me DNY. Yes, of course I am the personality of Nevan. என்னோட பேர் DNY. I am Devil Nevan Yelstin. So இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஆப்பு வைக்கணும்ல, ஆப்பு. ஸோ என்ன காரணம்னா, ஜனவரி 18 நான் வந்துட்டு முடி வெட்டலாம் அப்படின்னு போனப்ப நான் பார்த்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு இருந்துச்சு. அந்த விஷயத்த நான் இப்போதைக்கு போட்டோ அண்ட் வீடியோஸா போடுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் ஏதோ அங்கிட்டு இருக்கிற அந்த டோட்டோ கடையா, டோட்டோவா ஏதோ வரும் தெரியல, ஏதோ அங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக அங்கே தான் நிற்கிறானுங்க, ஆனால் அங்கே தான் இருக்கானுங்க. ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ். வழங்குபவர் நேவன். ஜனவரி 18 நான் முடி வெட்டலான்னு போனப்ப நான் முடி வெட்டுற கடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற வரிசையில நிறைய கடைகள் இருந்துச்சு. அந்த கடைகள்ல வந்துட்டு வரிசையா இருந்துச்சு. 7வது கடையிலேருந்து 2வது கடை வரைக்கும் வரிசை, பெரிய கியூ. ஸோ அப்போ வந்துட்டு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்ன அது ஏதோ அன்னதானம் போடுவாங்களா, கடை வரிசைக்கிட்ட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சப்ப சும்மா போய் எட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா நம்ம ஆளுதான். ஸோ மானகட்டவனுங்க வெறியாவது. எனக்கு மலேசியாவில் வந்துட்டு ஒரு கலாச்சாரம், இது கலாச்சாரமா என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தரல. நம்பர் எழுதுனா காசு கிடைக்கும். லைக் காசு வந்துட்டு டபுள் ஆக்குறதுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா நம்பர் எழுதணும் அப்படின்னு இது பண்றாங்க. லைக் கேம்பிளிங் வாங்க, இது கேம்பிளிங்ல வந்துட்டு வரும். ஜனவரி 18 வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்துருச்சுனாக்கா 121 மில்லியன் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படும். அதுவும் இந்த நம்பரால வந்துட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காசு கிடைக்கும் அப்படின்ட்டு காசு போட்டு காசு எடுக்கிறது தான் வந்துட்டு லைக் கூட்டு அந்த மாதிரி தான். அதெல்லாம் தப்பு. ஆனா இன்ன வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்றதால வந்துட்டு நிறைய பேருக்கு இழப்பு இருக்கு, நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் வரவும் இருக்கு, லைக் இன்கமும் இருக்கு, அவுட்கமும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்கம்மை பத்தி சொல்லிடுறேன், இன்கம் பெனிஃபிட்டை பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் அவுட்கமோட எஃபெக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இன்கமோட அது பெனிஃபிட் என்னன்னா காசு கிடைக்கும். லைக் வந்துட்டு பெருசா அந்த நம்பர் எழுதுறது, நம்பரை நீங்க எழுதுவீங்க, எழுதி 10 வழிக்கு நான் போடுறேன்னாக்கா 3 ப்ரைஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும், செகண்ட் ப்ரைஸ் ஆவரேஜா கிடைக்கும், தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், பட் ஆனா ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கு. ஆனா அதுக்கு கீழே வந்துச்சுனாக்கா, அந்த நம்பர்ஸ்லாம் அதுக்கு கீழே இருக்கிறதுல நீங்க எழுதுன நம்பர் வந்துச்சுனாக்கா காசு கிடைக்கிது. காசை இழக்கிற மயிரே காசு போச்சு, அவ்வளவுதான். அதனால ஒன்றும் முடியாது, நக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்துட்டு அந்த நம்பர் எழுதுறது வந்துட்டு இதுவாகும். அந்த பெனிஃபிட் நான் இப்போ சொல்றேன். காசு போட்டு உனக்கு கிடைச்சிச்சுனாக்கா ஓகே, உனக்கு கிடைக்குது. அதுக்கு கீழே கிடைச்சாலும் உனக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா ஓகே, ஒருவேளை உனக்கு கிடைக்கலன்னா உன் லைஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு எடுத்துக்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு அவன் காசு வேணும்ட்டு தான் வந்துட்டு போடுறான். போட்டு அவனுக்கு காசு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிச்சுன்னா அவன் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பண்ணணும்ட்டு ஒரு பேராசை தான். அது கூட அந்த பேராசை நல்ல விஷயம் தான், தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஃபேமிலிக்கு நீ இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி பேராசைப்படுறது தப்பு கிடையாது. அதுவே தப்பான விஷயம் பண்ணி கஞ்சா வித்து ட்ரக்ஸ் இது பண்ணி அந்த மாதிரி பண்ணனாக்கா அது தப்பு. அது நான் அப்படிப்பட்ட ஒரு காசு உங்க ஃபேமிலிக்கு தேவையே இல்லை.
புரியுதா? ஸோ அது தப்புன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல போறதால அவனை குறை சொல்ல முடியும். அவன் சிச்சுவேஷனாக தான் நம்ம தப்பு சொல்ல முடியுமே தவிர அவனை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன், மற்ற விஷயத்துக்கு கிடையவே கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்துட்டு அவன் காசு போட்டு அவன் கிடைக்கணும்னா அவனுக்கு தான் லாஸ் தவிர இந்த கம்பெனிக்காரங்களுக்கு கிடையாது. அவனுங்க நல்லா காசு சம்பாதிச்சு நல்லா தான் வாழ்றானுங்க. நீ தான் அந்த கடைசியில வந்துட்டு நக்கிட்டு போயிடுவேன். புரியுதா? இது பண்ணாதீங்க, பண்றது முழுக்க முழுக்க தவறு. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 121 மில்லியன் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 5 பேருக்கு 19th ஜனவரி போல வந்துட்டு 5 பேருக்கு வந்துட்டு 35 மில்லியன் கிட்ட கொடுத்துருக்கு. லைக் ஒரு ஆளுக்குன்னு இல்லை, 5 பேருக்கும் சேர்த்து. அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் வந்துட்டு 13.5 மில்லியன் வந்துட்டு கிடைச்சதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால வந்துட்டு என்ன விஷயம்னா ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். நம்பர் எழுதுறது வேஸ்ட். நீ காசை போட்டு காசு தெரியாதான் போகுது. கிடைக்கணும் அவனை விட்டு, அவன் வேற கதை. கிடைக்கவே இல்லைனாக்கா உன் ஃபேமிலி எப்படி பார்ப்பேன்? நீ ஒரு 50 வெள்ளி செலவு பண்ணி காசு வந்து கட்டி இந்த மாதிரி நம்பர் எடுக்கிற உனக்கு டபுள் பேமெண்டா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீ போட்டனா அந்த 50 வெள்ளியில வந்துட்டு நீ உன் ஃபேமிலியை கூட்டு போய் சாப்பாடு வாங்கிக்கலாம். ஜேபியில குறவுதான் 50 வெள்ளிக்குள்ள ஒரு ஃபேமிலி சாப்பிடணும். நீ ரொட்டி சாணை வாங்கி தரியா, முடிஞ்சிச்சு. ரொட்டி பரோட்டாவா, ஊர்ல பரோட்டான்னு வாங்க, ஸோ அது வாங்கி தரியா, முடிஞ்சிச்சு. அவங்க சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குவானுங்க. அதுவே நீ ஒரு நாளைக்கு 50 வெள்ளி 50 வெள்ளி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், 100 வெள்ளிக்கிட்ட அவனுக்கு செலவு பண்றானுங்க. நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 100 வெள்ளிக்கு போயிட்டு அங்கே நம்பர் இருக்கிறாங்க. வேஸ்ட். நான் கெட்டா சொல்லிடுவேன்டா, வருது வாயில எனக்கு, நான் பேசிடுவேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் ஜாலியாக அங்கங்க சிரிக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். ஏன்னா கட்டுப்புல இருக்கேன். இத்தனை பேர் அதுக்காக போய் நிக்கிறானுங்க. ஏதோ நல்ல விஷயத்துக்கு போய் நிக்க சொன்னா எப்படியும் காணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 வெள்ளி வரைக்கும் இது பண்றாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ ஒரு நாளைக்கு 100 வெள்ளி செலவு பண்றியா, இந்த நம்புறதுக்காக 100 வெள்ளி ஒரு நாளைக்கு கட்டணும்னு வச்சுக்க, 31 நாள் எடு, 3100 வெள்ளி நீ வந்துட்டு செலவு பண்ற. ஓகேவா? அதுவே 365 நாளுக்கு நீ எடுத்தனா 1 மில்லியனுக்கு மேல நீ செலவு பண்ணி அந்த காசை வந்துட்டு சேர்த்து வச்சா கூட வந்துட்டு ஒரு வருஷத்துல சேர்த்து வச்சு கொஞ்சம் செலவு பண்ணா கூட வந்துட்டு பாதி காசு இருக்கும். அதுல பாதி காசு இருந்தா கூட நீ வீடு வாங்கலாம், இல்லாட்டி காடி வாங்கலாம். நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீ அது வந்து 1 மில்லியனுக்கு மேல இருக்கிற காசை வச்சு 1 மில்லியனுக்கு இருக்கிற காசை பாதி காசா நீ சேர்த்து வச்சிருந்தாடாக்கா அந்த ஒரு வருஷத்துல, நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 5 வருஷத்துல நீ ஒரு வீடோ காடியோ வாங்கிடலாம். புரியுதா? பணக்காரனா தான் அவன் கவலையே பட தேவையில்ல. அவனுக்கு காசு இருக்கு, அவன் வந்துட்டு வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுவான். அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து ஒரு பர்சனா இருந்தானாக்கா உனக்கு கஷ்டம். இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள நீ வாங்கிடலாம் சேர்த்து வச்சானா. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானாக்கா உன்னால வாழ முடியாது. உன் குடும்பம் உன்னை மதிக்காது, உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ வந்துட்டு மட்டமானவன்னு உன்னை பின்னாடி விட்டு பேசுவாங்க. உன் வாழ்க்கையில நீ வந்துட்டு வேர்ஸ்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்துட்டு அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா பர்சனலா நான் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். கூட இருந்தவங்க, ஏன் எங்க அப்பாவே இருக்காரு, என் சொந்தக்காரங்க எங்க அப்பாவை பின்னாடி விட்டு பேசுறத நான் கேட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கட்டத்துல எங்க அப்பா வந்துட்டு நிறைய அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் முடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு இது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பர் எழுதுறத விட்டுட்டு இப்பவும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, காசு சம்பாதிக்கிறாரு. ஒரு மனுஷன்னா அவர் வந்துட்டு இப்பதான் உணர்றாரு. அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது வந்துட்டு, நீ வந்துட்டு ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடாத, காசு சம்பாதி சேர்த்து வை, உன் படிப்பை பாரு, படிச்சாதான் வந்துட்டு வாழ்க்கை அப்படின்னாரு. படிப்பு நீ ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு நினைக்கிறேன்? படிக்கிறது வந்துட்டு நீ வேலை செய்யறதுக்கும் கிடையாது, உன் நாலேஜ் செய்து படிக்கிறதுக்கு, உன் ஃபியூச்சர் நீ பில்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு படிக்கிறே தவிர தப்பான முறையில எவனும் இங்க படிப்பு சொல்லி தர்றது கிடையாது. புரியுதா? உன் நல்லதுக்கு தான் சொல்லி தரானே தவிர கெட்டதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே எஜுகேஷன் வந்துட்டு கிடையவே கிடையாது. நல்லதுக்கு மட்டும்தான். படிங்க, படிச்சு உங்க லைஃப் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேஸ்ட். நீங்க காசு போட்டு உங்க காசு கரியாதான் போதே தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இதுல இருந்து ஒரு மயிலும் கிடையாது. அந்த அவனுங்க சமாளிச்சுட்டு போயிடுவானுங்க. கடைசி காலத்துல உட்காந்து அழுவு போறது நீதான். ஸோ த மெயின் சொல்யூஷன் வந்துட்டு நான் கொடுக்க போறது, உனக்கு நான் கொடுக்க போறது என்னன்னா, படிச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாரு. அது நேர் வழியா மட்டும் இருக்கணும். குறுக்கு பாதை வழியா போயிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்காத. நினைச்சாலும் அந்த காசு நிலைக்காது. கடைசி வரைக்கும் உனக்கு நிலைக்காது. அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ படிச்சு உன்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணு. உனக்கு என்ன ஸ்கில் கண்டுபிடி, உனக்கு என்ன டேலண்ட் கண்டுபிடி, அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி அது மூலியமா உன்னால உன் லைஃப் எப்படி வந்துட்டு கோத்ரூ பண்ண முடியும் பாரு. இப்படி இருந்தாதான் உன்னால வாழ முடியும். இப்படி இல்லைன்னா உன்னால கடைசி வரைக்கும் உட்காந்து அழுக மட்டும்தான் முடியுமே தவிர நீ விடுற கண்ணீர் கூட வேஸ்டா போகும். நீ விடுற கண்ணீர் சொல்லுவாங்களே, நீ விடுற கண்ணீர் உன் ஃபியூச்சரை வந்துட்டு மொத்தம் ஒன்று பலமாக்கும். இப்படி போனன்னு வச்சுக்கேன், உன் கண்ணீரும் வேஸ்ட் தான். அவ்வளவுதான். நீ எப்படி வேணா எடுத்துக்க, எனக்கு கவலையே இல்லை. நான் நேவனு கிடையாது. நான் டிஎன்ஒய் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நீ நம்ப மாட்டிய, ஒழுங்கா இருந்துக்க. அவ்வளவுதான்.
ஸோ இப்படி இருந்தால் தான் முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி தருவோம், இப்படி பண்ண தப்புன்னு நம்ம சொல்லி தருவோம். இந்த வழியில கேம்பிளிங் பண்றதே தப்பு, இந்த மாதிரியான கேம்பிளிங்லாம் வந்துட்டு இன்னும் தப்பு. ஓகேவா? ஸோ கேம்பிளிங் வந்துட்டு யாரும் விளையாடாதீங்க. இந்த சூதாட்டம், அப்புறம் கூட்டு கட்டுறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு சேர்த்து வச்சு சேவிங்னு ஒன்று இருக்கணும் லைஃப்ல. சேவிங் இருந்தால் தான் உன்னால வந்துட்டு முன்னேற முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்லதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். இப்படிப்பட்ட விஷயங்களை போய் விட வேண்டாம். அண்ட் இதுதான் நான் கொடுக்குற வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேட்டுக்க, கேட்டா டிப்போ, உன் லைஃப் தான் நான் ஊமோ, எனக்கு கேட்காங்க. அதான், அவ்வளோதான். பார்த்துக்க, ஷேர் மட்டும் பண்ணுங்க, இது மட்டும் போதும். அண்ட் உங்களிடம் இருந்து விடை பெறுவது DNY. பாய்.